Dear students, இன்னைக்கு 12th chemistry unit 14ல biomolecules லெசன்ல configuration of carbohydrates பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் கார்போஹைட்ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கம்பைன்டாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது CH2O சரியா. அப்போ இது கார்பன், கார்போன் எடுத்துக்காங்க. H2 என்னது ஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. இதோட ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம்னா CnH2n அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது அதிகமாக எங்கேருந்து ப்ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பிளான்ட்ஸில் இருந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம்ல, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது, அதாவது இப்போ பிளான்ட்ஸுங்கிறது கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டு சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் இதோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல எல்லாம். Plants prepare their own food in the presence of carbon dioxide, water and sunlight. அப்புறம் குளோரோஃபில், அந்த இதில் லீவ்ஸில் இருக்கக்கூடிய க்ரீனில் நம்ம என்ன சொல்லுவோம், குளோரோஃபில் சொல்லுவோம். ஸோ இதோட ப்ரெசன்ஸில் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கார்போஹைட்ரேட். C6H12O6 ப்ளஸ் இட் ரிலீசஸ் ஆக்சிஜன் கேஸ். இதெல்லாம் ஸோ இப்படி தான் நமக்கு என்ன கிடைக்குது, அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் பிளான்ட்ஸ்லேருந்து கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓட்ஸ் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த பனானா, அப்புறம் அந்த பொட்டேட்டோ, பீட்ரூட்டு, கார்ன், அப்புறம் அந்த ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். இப்போ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆகும் பாண்ட்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். கார்போஹைட்ரேட்ஸில் எங்கெங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்தெந்த கார்பனுக்கு இடையில் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆட்டம்ஸ் எங்கெல்லாம் ப்ரெசன்ஸாக இருக்குது, டாப்பில் என்ன ஆட்டம் ப்ரெசன்ஸாக இருக்கும், பாட்டத்தில் என்ன ப்ரெசன்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் பார்க்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அஸ் தே ஹாவ் ஒன் ஆர் மோர் கைரல் கார்பன். இப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் என்னன்னு பார்க்குறோன்னா, அதாவது ஒரு பிளெயின் போலரைஸ்டு லைட். இப்போ பிளெயின் போலரைஸ்டு லைட், அதாவது ஆர்டினரி லைட் என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் ரொட்டேட், அதாவது இது வைப்ரேட் ஆகக்கூடியது ஆல் டைரக்ஷனில் வைப்ரேட் ஆகக்கூடிய லைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டினரி லைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளெயின் போலரைஸ்டு லைட் அப்படின்னா, இப்போ இது நிக்கல் ப்ரிசம் வழியாக நம்ம இதை பாஸ் பண்ணோம்னா, இந்த ஆர்டினரி லைட்டை பாஸ் பண்ணோம்னா இது ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. இதில் இப்போ ஒரே ஒரு டைரக்ஷனில் வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த லைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளெயின் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிளெயின் போலரைஸ்டு லைட்டை நம்ம ஒரு கார்போஹைட்ரேட் மாலிகுல் வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா, பிளெயின் போலரைஸ்டு லைட் எடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு மாலிகுலில் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு மாலிகுலில் நம்ம இந்த பிளெயின் போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்ணோம்னா, it can rotate either in clockwise direction, anti-clockwise direction. அதாவது clockwise என்னது இந்த மாதிரி clock 1 2 3 சுற்றும்ல, ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டைரக்ஷன்லையும் இது என்ன ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம். புரியுதா? ரெண்டு டைரக்ஷன்லையும் ரொட்டேட் ஆகக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பிளெயின் போலரைஸ்டு லைட் எடுக்கிறோம், ஒரு மாலிகுல் வழியாக அந்த பிளெயின் போலரைஸ்டு லைட்டை நம்ம பாஸ் பண்ணி விடும்போது அது ரெண்டு டைரக்ஷன்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ரொட்டேட் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லனா ஒரு எபிலிட்டி அந்த மாலிகுலுக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ரொட்டேட் பண்ண முடியாத மாலிகூல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதில்ல? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆப்டிக்கலி ஒரு மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன், தே ஹாவ் ஒன் ஆர் மோர் கைரல் கார்பன். ரொம்ப முக்கியமானது. இப்போ கைரல் கார்பன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ கார்பன் இருக்குது, கார்பனை சுற்றி ஒரு 4 பாண்டு போடுறோம் அப்படி தானே. கார்பனோட வேலன்சி 4, எப்போவுமே கார்பன் சுற்றி என்னது இருக்கும், 4 மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 பாண்ட்லேயும் 4 டிஃப்ரெண்ட்டு மாலிகூல்ஸ் இல்லைனா டிஃப்ரெண்ட் ஆட்டம் சப்ஸ்டியூட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, பாண்டடாக இருந்தது. இப்போ பாருங்கள், இங்கே CHO போடுறோம், இங்கே OH போட்டுட்டோம், இங்கே H, இங்கே என்ன போட்டுக்கலாம், ஒரு CH2OH.
இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 பாண்ட்லையும் பார்த்தோன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லைன்னா 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன இருக்குது பாண்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டு கார்பனை நம்ம என்ன சொல்கிறோம்னா கைரல் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா என்ன சொல்கிறோம்னா அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுப்போம். இந்த அசிமெட்ரிக் கார்பனை நம்ம டினோட் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்டார் மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசிமெட்ரிக் கார்பன் ஒரு காம்பவுண்டில் இருந்ததுன்னா அந்த மாலிகுல் கண்டிப்பாக எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே சொல்லியிருக்கோம், பிளெயின் போலரைஸ்டு லைட்டு பாஸ் பண்ணும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகலாம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை வச்சு நமக்கு 2 நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா டி அண்ட் எல் அப்படிங்கிற 2 ரொட்டேஷன். அதாவது டி அப்படிங்கிறது டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன், எல்லுங்கிறது லீவோ ரொட்டேஷன். புரியுதுல்ல? அப்போ டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாலிகூல்ஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இல்லைன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில், கிளாக் வைஸ்னால் புரியுது இல்லை, நம்ம கிளாக் 1 2 3 இந்த மாதிரி தானே ரொட்டேட் ஆகுது, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சப்போஸ் த மாலிகூல் ரொட்டேட்டிங் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ரொட்டேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன். இது நம்ம எப்படி நொட்டேஷன் எப்படி கொடுப்போம் அப்படின்னா டி ஸ்மால் டியில் கொடுப்போம். இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுறதுனால இதோட சைன் பாசிட்டிவ் சைன் கொடுப்போம். புரியுதில்ல? அப்போ லீவோ ரொட்டேஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு மாலிகூல் பிளைன் போலரைஸ்டு லைட் பாஸ் பண்ணும்போது சப்போஸ் அந்த மாலிகூல்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த ரொட்டேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் லீவோ ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட நொட்டேஷன் என்னென்னா எல் ஸ்மால் எல். இதோட சைன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுறதுனால இதோட சைன் என்னென்னு கொடுக்குறோம் நெகட்டிவ் சைன். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு மாலிகூல் எடுக்கிறோம், அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 or more அதில் கைரல் கார்பன் இருக்கணும். கைரல் கார்பன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், என்னது டிஃப்ரெண்ட்டு ஆட்டம்ஸ் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கார்பன் கூட பாண்டடாக இருந்ததுன்னா அதை நம்ம கைரல் ஆர் அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அசிமெட்ரிக் கார்பன் இருந்தாலே அது ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்னது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் சொல்கிறோம். அதை எப்படி போடுறோம், ஸ்மால் டி கிளாக் வைஸுங்கிறதுனால பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகக்கூடியது லீவோ ரொட்டேஷன் சொல்கிறோம். அதோட நொட்டேஷன் ஸ்மால் எல்லுன்னு கொடுத்துக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அதாவது ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் ஆகுறதுனால அதோட சைன் நம்ம என்னென்னு கொடுத்துட்டோம் நெகட்டிவ் சைன்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் கைரல் கார்பன். அதாவது ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் எவ்வளவோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கைரல் கார்பனை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைரல் கார்பனை நமக்கு தெரியும், என்னது கார்பனை சுற்றி பாண்டடாக இருக்கக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லைனா மாலிகூல்ஸ் இருந்ததுன்னா நம்ம அது கைரல் ஆர் அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், கிளிசரால்டிகைடு. ஸோ இதில் இருக்கக்கூடியது சென்டரில் இருக்கக்கூடிய கார்பன். இந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 காம்பவுண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட். ஸோ இந்த கார்பனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அசிமெட்ரிக் கார்பன் இல்லைன்னா கைரல் கார்பன். ஸோ இந்த கிளிசரால்டிகைடில் இருக்கக்கூடிய ஐசோமர்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இதோட ஜெனரல் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்க 2 power n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட். So glyceraldehyde number of chiral carbon 1. So 2 power 1 is equal to 2 isomers. So இதில் 2 optical isomers இதில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா எரித்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காம்பவுண்டில் எவ்வளவோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் காம்பவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பனுக்கு CHO ஒரு குரூப்பு H1 OH1. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே இதோட பாண்டட் ஆட்டம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சுற்றி இருக்கக்கூடிய 4மே என்னது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இல்லைனா டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பன் இங்கே என்னதான் இப்போ இருக்குது அசிமெட்ரிக் ஆர் கைரல் கார்பன் சொல்கிறோம்.
ஸோ அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கார்பனுக்கு வாங்க HCH2OH. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியதை இந்த கார்பனோட பாண்டட் ஆட்டம் இல்லைன்னா பாண்டட் காம்பவுண்டாக வச்சுக்கலாம். அப்போ 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கைரல் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காம்பவுண்டோட ஆப்டிக்கல் ஐசோமர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2n n is equal to 2. 2 கைரல் கார்பன் இருக்குல்ல 2. ஸோ 2 into 2 4 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். புரியுதா? இப்படி தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா DNDL கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம லீவோ ரொட்டேஷன், டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். டெக்ஸ்ட்ராங்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன், சைன் பாசிட்டிவாக இருக்கும். லீவோங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், சைன் நெகட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே என்னென்னா ஒரு DNDL கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இதுக்கு முன்னாடி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கார்பன் போட்டு அப்படி பண்ணியிருக்கோம். அப்படி தானே கார்பன் அதை சுற்றி 4 பாண்ட். ஸோ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா போடும்போது நம்ம இந்த கார்பனை இங்கே அது ஒரு இன்விசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் கார்பனுங்கிறது ஒரு இன்விசிபிள். அதாவது இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ நம்ம கிளிசரால்டிகேட் போடும்போது இப்போ 4 காம்பவுண்டு மட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள். எப்போவுமே இந்த காம்பவுண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே CHO வரும், டவுன் பாட்டத்தில் என்ன வரும், CH2OH வரும். எப்போவுமே எல்லா காம்பவுண்ட்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிசரால்டிகேட் போடுறோம். இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் H இருக்குது, ரைட் சைடில் OH இருக்குது. ஸோ இது DA எல்லா கான்ஃபிகரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த லாஸ்ட்டு CH2OH குரூப் இருக்குல்ல, இந்த CH2OH குரூப் கூட டைரெக்டாக அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த கார்பனில் இருக்கக்கூடிய OH ரைட் சைடு இருந்ததுன்னா, புரியுதா? இது என்ன சைடு இருக்கணும், ரைட் சைடு இருந்ததுன்னா அது நம்ம டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த காம்பவுண்டு பார்த்தோன்னா கிளிசரால்டிகேட் முடித்துக்கிட்டோம். இதில் CH2OH இருக்குது. இதோட ரைட் சைடில் தான் என்ன இருக்குது, OH காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், டி கிளிசரால்டிகைட். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஐசோமர் இருக்குது, என்னது எல் கிளிசரால்டிகைட் இருக்குது. ஸோ இதோட மிரர் இமேஜ்னு கூட சொல்லிக்கலாம். டி கிளிசரால்டிகைடோட மிரர் இமேஜ் தான் எல் கிளிசரால்டிகைட். இப்போ எல்லுங்கிறது ஃபஸ்ட் என்னது, இப்போ நம்ம OH ரைட் சைடு இருந்ததுன்னா டின்னு சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் வந்தது அப்படின்னா ரைட் சைடு ஹைட்ரஜன், OH இல்லாமல் ஹைட்ரஜன் வந்தது அப்படின்னா நம்ம இது என்ன கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம், எல் கான்ஃபிகரேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டி கிளிசரால்டிகைடோட இல்லைன்னா டி கான்ஃபிகரேஷனோட ஒரு மிரர் இமேஜாக தான் இருக்கும் எப்போவுமே எல் கான்ஃபிகரேஷன். புரியுதா? இப்போ இதில் நம்ம ஒரு மிரர் வைக்கிறோம்னு வைங்க. மிரர் வச்சோன்னா இங்கே என்ன தெரியும், இங்கே ஒரு OH தெரியும்னா, புரியுதா? இங்கே நம்ம ஒரு மிரர் வைக்கிறோம். மிரர் வைக்கும்போது இங்கே தான் OH இருக்கும், இங்கே H இருக்கும், மேலே CHO CH2OH. ஸோ அந்த காம்பவுண்ட் தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், எல் கிளிசரால்டிகைட். ஸோ அதே மாதிரி அடுத்தது எரித்ரோஸ் போடுறோம். இப்போ எரித்ரோஸ் போடும்போது மேலே நான் என்ன சொன்னேன், CHO போடுறோம், CH2OH போடுறோம். இப்போ இந்த பக்கம் ஒரு HOH, அதாவது ஒவ்வொரு HOH இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இங்கே ஒரு HOH இருக்குது, இங்கே 2 HOH போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இது டிஆ எல்லான்னு கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணணும்னு சொன்னோம், CH2OH லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹாலிக் காம்பவுண்ட் கூட இருக்கக்கூடிய அந்த கார்பன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன். ஸோ இதுக்கு பக்கத்தில் பாண்டடாக இருக்கக்கூடியது இந்த கார்பன். இந்த கார்பனோட ரைட் சைடில் OH குரூப் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ OH குரூப் இருக்குது. ஸோ அது நம்ம என்னென்னு சொல்லலாம், டி எரித்ரோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த எரித்ரோஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே OH குரூப் H குரூப் தான் இருக்குது, ரைட் சைடில் H குரூப் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம், எல் எரித்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதாவது இதுக்கு இது மிரர் இமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைபோஸ் பாருங்கள். இப்போ ரைபோஸ் பார்க்கும்போது இங்கே CHO CH2O போட்டோம். இங்கே ஃபஸ்ட்டில் HOH 1 போட்டிருக்கோம், இதில் 2 போட்டிருக்கோம், இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம், 3 போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா ரைபேஸோட லாஸ்ட்டு கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன் இதோட OH குரூப் எங்கே தான் இருக்குது, ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிறதுனால இது நம்ம என்னென்னு சொல்லலாம், டி ரைபோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக இதோட மிரர் இமேஜ் தான் இது. புரியுதில்ல? ஸோ மிரர் இமேஜ் இருக்குது. இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் CH2OH குரூப் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பனில் ரைட் சைடு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், எல் ரைபோஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.